பாக்கு விவசாயத்துல நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணி அந்த பாக்கு தோப்புல என்னென்ன நன்மைகள் நடந்திருக்குது, ஒரு விவசாயிக்கு ஒரு பாக்கு மரத்தினுடைய பயன்பாடு வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விவசாய நண்பர்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேருங்க? சுப்பிரமணியம் சார். எந்த ஊரு? இது வரதம்பாளையம், பெரிய குளத்துக்கு சார். பெரிய குளத்துக்கு பக்கத்துல வரதம்பாளையம். இப்ப பாத்தீங்கன்னா சார், நம்ம பாக்கு தோப்புக்கு எத்தனை வருஷமா வந்து டாக்டர் சாயில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 5 வருஷமா 5 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க சார். 6 வருஷம் மரம். ஓகே. 5 வருஷம் 5 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க சார். இந்த 5 வருஷ பயன்பாட்டுல வந்துங்க சார், நம்ம டாக்டர் சாயில் கொடுக்காததுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் என்ன நம்ம பாக்கு தோப்புல? முதல்ல வந்து நாங்க கெமிக்கல் மருந்து கொடுத்துருந்தோங்க. அப்போ வந்து பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து மரமும் ஒரு மாதிரிய டல்லாகி, ஓகே சார், நிறமெல்லாம் மாறி போச்சுங்க, மஞ்சள் கலரா. ஓகே ஓகே. மாறி அழிக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம அக்ரி வந்தாரு. ஓகே ஓகே சார். அக்ரி வந்து சரி இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் கொடுத்தாரு. ஓகேங்க சார். ஒரு ஏக்கராவுக்கு டெஸ்ட் பண்ணோம். ஓகே சார். அவர் கொடுத்த மருந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகேங்க சார். அதாவே வாங்கி ஒரு தடவை கொடுத்தோம். ஓகேங்க சார். கொடுக்குற போது ஓரளவுக்கு மாற்றம் வந்துச்சுங்க. ஓகே ஓகேங்க சார். மறுபடியும் சரி அது மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாருங்க மருந்து. ஓகேங்க. அப்புறம் அது கொடுத்தா ஓரளவுக்கு டெவலப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதாவே நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து டாக்டர் சாயில்ங்கிறது வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க. பாக்கு தோப்புக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம் டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்தா போதும். இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்கல்லங்க, குருத்து அழுகல், குருத்து மஞ்சளா வருது, இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம பாக்கு தோப்புல பார்த்தோம். அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் சீசன்ல மேக்சிமம் தாக்கக்கூடிய நோய்கள் வந்து ரெட் மைட்ஸ், நம்ம இந்த சொல்லுவாங்க செம்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இலைப்புள்ளி நோயுமே வந்து நம்ம பாக்கு மரத்துல பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் தண்டு வெடிப்பு, இது மாதிரி ஒரு பல பிரச்சனைகளை வந்து பாக்கு விவசாயத்துல வந்து இன்னைக்கு விவசாயிகள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டாக்டர் சாயில் கொடுத்த இந்த ஃபீல்ட்ல செம்பேனுக்காக ஏதாவது மருந்து தெளிச்சிங்களா? இல்ல, அதெல்லாம் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வச்சு மேல வந்து ஸ்ப்ரே பண்றாங்க, நம்ம கண்ணுல பாக்குறோம். ஆனா டாக்டர் சாயில் கீழே அப்ளிகேஷன் கொடுத்தாவே அந்த செம்பேன் அப்படிங்கிற நோய் தாக்குதல் வந்து அந்த செடிக்கே வர்றதில்ல இல்லைங்களா? டாக்டர் சாயில் கொடுக்காதக்கு முன்னாடி அந்த செம்பேன் வந்துச்சுங்க. ஓகே ஓகே. அப்ப வந்துச்சு. ஆனா அதுக்கு டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செம்பேன் எதுவும் வரல. செம்பேனுக்காக செய்யப்பட வேண்டிய மருந்து செலவு வந்து இங்க இல்ல. இலைப்புள்ளியும் வரல. அதுவும் வரல. ஓகே ஓகே. தண்டு வெடுப்பும் வரல. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? அப்புறம் இந்த கொலை வந்து நல்ல பெருவரிசா வருது. கொலை வந்து டாக்டர் சாயில் மருந்து கொடுக்க அது வந்து கொலை வந்து எச்சத்தா வருது, கம்மி ஆகிறது. ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா சார், நம்ம ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா 4 குலை 5 குலை வரைக்கும் 6 குலை வரைக்குமே நம்ம பாத்துருக்கோம். இது வந்து கட்டிங் பண்ணியாச்சுங்கிறதுனால கொஞ்சம் குறைவா தெரியுது. ஒரு சீசன் வெட்டியாச்சு. இப்போ வெட்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நல்லா தார் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. அப்போ சார், பிஞ்சு கொட்டுறது வந்து நம்ம காட்டல, நீங்க கீழே காட்டலாம். பிஞ்சு கொட்டுறது வந்து மேக்சிமம் எங்கேயுமே இல்லைங்களா? இன்னொன்னு என்னன்னாங்க சார், மெயின் பிரச்சனை என்னன்னா பாக்கு மரத்துல இந்த இலைப்புள்ளி நோயுமே, அந்த செம்பேனுமே, இந்த தண்டு வெடிப்பு, பிஞ்சு கொட்டுறது அப்படிங்கிற இந்த நோய் தாக்குதல்ங்கிறதே வந்து நம்ம பாக்கு தோப்புல அதுக்கான ட்ரீட்மெண்ட் தனியா டாக்டர் சாயில் கொடுத்தப்ப எதுவுமே பண்ணல. 100% சொல்லாங்களா? சொல்லுங்க, நானே சொல்றேன். பண்ணல. எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண கிடையாது. ஒண்ணு செம்பேனுக்கு மருந்தடிக்க கிடையாது, இலைப்புள்ளி நோய்க்கு மருந்து கொடுக்க கிடையாது, குறும்பு பிஞ்சுவதற்கு மருந்து கொடுக்க கிடையாது, தண்டு வெடிப்புக்காக மருந்து கொடுக்க கிடையாது. டாக்டர் சாயில் கீழே அப்ளிகேஷன் கொடுத்ததுதான் ஒண்ணுதான். வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இந்த பாக்கு தோப்புக்கு பண்ண கிடையாது. மற்றும் இந்த நோய்கள் மட்டும் ஒரு விவசாயிக்கு தீர்ந்தா ஒரு விவசாயிக்கு பலன் கிடைச்சிருமா அப்படின்னா இல்ல. வரக்கூடிய ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம இப்ப பாக்கலாம், இந்த காய்களை பாக்கலாம். இந்த காய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேசா இருக்குது, அந்த கொட்டைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்குது. தோகை பாருங்க, இவ்வளவுதான் தோகைய, இது காய். அப்போ இந்த மாதிரி தோகை காய் பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, தோகை சிறுசாகி உள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்கு வந்து பெருசா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நல்ல வெயிட்ங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ ப்ரொடக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த ஃபீல்ட்ல காய் நல்லா பெருசா இருக்குது. இன்னொன்னு அந்த தோகையோட அளவு வந்து ரொம்ப சிறுசா இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய கொட்டையோட அளவு பெருசா இருக்கு. நல்ல வெயிட் வந்து இதனால வந்து இந்த விவசாயிக்கு வந்து நல்லா கிடைச்சிட்டு இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் சாயில் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ், மண்ணின் பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை, இந்த 3 தன்மைகள்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள்ங்கிறது வந்து முழுமையா நிவர்த்தி ஆயிருந்தால் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து விவசாயி கிடைக்கும். டாக்டர் சாயில் கொடுக்கும்போது இந்த 3 தன்மையில இருக்கக்கூடிய பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயனத்தன்மை, இந்த 3 தன்மையில எந்த குறைபாடும் மாறுபாடும் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்படுகிறது. அப்படி களையப்படும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான மகசூல் வந்து விவசாயிக்கு கிடைக்கும். இரட்டிப்பு மகசூல்ங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டுங்க சார், இப்போ வந்து நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது
விவசாயிகளுக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கான உர தேவை வந்து எந்த அளவுக்கு சரி இருக்குது? நீங்க ஏதாவது ரசாயன உரங்கள் வந்து இங்க கொடுத்துருக்கீங்களா? அதில் ரசாயன உரங்கள்லாம் கொடுக்கலைங்க சார். டாக்டர் சாயல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா டாக்டர் சாயல் தான். டாக்டர் சாயல், டாக்டர் சாயல், டாக்டர் சாயல். ஆமா. இயற்கை உரங்களான மாட்டு சாணம் நம்ம டாக்டர் சாயல் மட்டும்தான் இங்க வந்து உர பயன்பாடா பயன்படுத்தி இருக்குது. வேற எந்த விதமான ரசாயன உரங்கள் வந்து இங்க கொடுக்கப்படல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் சாயல் ஸ்லரி என்ரிச்னு சொல்லி நம்ம ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உர தேவைங்கிறது நம்ம மாட்டு சாணத்தையும் குறைச்சு கொடுக்கலாம், மாட்டு சாணத்தையும் குறைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து முழுமையான ஒரு பயன்பாடு வந்து டாக்டர் சாயல் ஸ்லரி என்ரிச்ல வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் அதிகமா இருந்தாலும் பயிர் கொடுக்கக்கூடிய பயனுங்கிறது குறைவா இருக்குது. ஏன் குறைவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா விவசாயிக்கும் எழலாம். ஒரு உரத்தை வந்து விவசாயி ஒரு மரத்துக்கு இத்தனை கிராம்னு சொல்லி கொடுத்துறாரு, அந்த மரம் இத்தனை கிலோன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா கொடுத்தாச்சு, திருப்பி அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு விவசாயத்துல அது வந்து கிடைக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு கொஸ்டின் மார்க் அங்க போடணும். நாம ஏன் நான் உரம் கொடுத்தாச்சுல, அந்த பயிரை எனக்கு நல்ல மகசூலை கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இருக்குது. நோய் தாக்குதலும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச பாடும் இல்ல. பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதலுக்காக ஒரு விவசாயி செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து உற்பத்திக்காக செலவு வந்து பண்றாரே தவிர அந்த உற்பத்தி வந்து முழுமையா வந்து விவசாயிக்கு கிடைக்கிறது இல்ல இல்லைங்களா இந்த கால சூழ்நிலை. அப்போ ஒரு உற்பத்தி வந்து விவசாயிக்கு முழுமையா கிடைக்கணும்னா உரத்தை மட்டும் கொடுத்தா போதுமா, தண்ணி கொடுத்தா போதுமா, இல்ல நோய் தாக்குதலுக்காக மருந்தடிச்சா போதுமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு மரம் ஒரு பயிர் ஆரோக்கியமா வளரணும்னா நம்ம பஞ்சபூதங்களை அந்த பயிர் வந்து முழுமையா பயன்படுத்த வைக்கணும். எப்படி சூரிய ஒளியை வந்து அந்த செடி ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுத்தணும், காட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து அந்த செடி பயன்படுத்திக்கணும், நாம கொடுக்கக்கூடிய தண்ணீருமே வந்து அந்த செடி முழுமையா பயன்படுத்திக்கணும். அப்படி பஞ்சபூதங்களை வந்து அந்த பயிர் முழுமையா பயன்படுத்தும் போதுதான் நமக்கு வந்து தேவையான உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அந்த பயிர்ல கிடைக்கும். வெறும் உரத்தை மட்டுமே விவசாயம் கொடுத்தா மட்டும் ஒரு பயிர் வளர்ந்துடுமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு டாக்டர் சாய் சொல்லக்கூடியது, உரத்தை கொடுத்தா பயிர் வளராது, உரத்தை எடுத்தாதான் பயிர் வளரும். இல்லைங்களா? உரத்தை கொடுத்தால் பயிர் வளராது, உரத்தை எடுத்தால் தான் அந்த பயிர் வளரும். அப்ப உரத்தை எடுக்கணும்னா மண்ணில் இருக்கக்கூடிய வேர் பகுதி ஆரோக்கியமா இருக்கணும், மண்ணில் இருக்கக்கூடிய கார அமில நிலை வந்து சமநிலையில் இருக்கணும், மண்ணில் இருக்கக்கூடிய ஈசி அப்படிங்கிறது வந்து சமநிலையில் இருக்கணும், மண்ணில் வந்து ஓசி அப்படிங்கிற அங்கக கரிமம் அதிகமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நாம கொடுக்கக்கூடிய உரங்களினுடைய பயன்பாடு வந்து முழுமையா வந்து அந்த பயிருக்கு கிடைக்கும். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து வெறும் உரங்கள் கொடுத்தால்தான் பயிர் வளரும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை எடுத்து தூக்கி வெளியே வீசிட்டு உரங்களை பயிர் எடுத்தாதான் வளரும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விவசாயத்தை இன்று முதல் ஒவ்வொரு விவசாயிகளும் செய்யும் போது நீங்கள் எந்த பயிர் செஞ்சிருந்தாலும் அந்த பயிர்களுக்கான முழு மகசூல் அப்படிங்கிறது உங்க கையில அந்த பயிர் கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிறோம். சார், உங்கள் மூலியமாக மற்ற விவசாயிகளுக்கு ஒரு பாக்குத்தோப்பு விவசாயியா என்ன சொல்ல விரும்புறீங்க? பாக்குத்தோப்பு விவசாயம் வந்து இப்ப நாங்க வந்து இந்த 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்க வந்து டாக்டர் செய்யலைங்க. அதுக்கு முன்னாடி வந்து கெமிக்கல், உப்பு, உரமெல்லாம் கொடுத்தோம். அப்போ வந்து அது சரியா வரல. இந்த டாக்டர் சரி மருந்து கொடுத்ததுல இருந்ததான் எங்க பாக்குத்தோப்பை தோப்பு மாதிரி இருக்குது. அது ஒரு பாருங்க, இந்த காயோட சைஸை இப்போ இந்த கெமிக்கல் உரம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த இதில் இந்த சைஸ் காயே கிடையாது. அதுவும் இதே ரகம்தான், நாங்கள் கொடுத்துருக்குறது இதே ரகம்தான். சரிங்களா? இந்த அளவுக்கு இந்த டாக்டர் செயல் மருந்து கொடுத்ததுனால தான் இவளுக்கு இந்த காய் இந்த சைஸ் இருக்கு, தொல்லி லேசா இருக்கு. அது போக உள்ள அதோட கொட்டை வந்து நல்லா பெருசா இருக்குது, வெயிட் நல்லா வருங்க. ஆச்சுங்களா? இது மற்ற காட்டுல இந்த மாதிரி பார்த்துட்டுங்க, இந்த மாதிரி இல்லை. டாக்டர் சில டாக்டர் மருந்து கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முழுசா 100க்கு 100 இந்த மருந்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்பிக்கையோட கொடுங்க, நல்லதான் நடக்கும். ஆனா இது வந்து ரொம்ப 100க்கு 100 நல்ல மருந்துங்க இது டாக்டர் செயல். நீங்க நம்பி வாங்கி கொடுங்க, ஒன்றும் லாஸ் எல்லாம் போகாது. ஓகேங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரியுமே ஒரு நல்ல மகசூலுங்கிறது வந்து நம்ம பூமி தாய் கிட்ட இருக்குது. அந்த பூமி தாயுமே நாம் பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? பூமி தாய் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த பூமி தாய் வந்து இந்த பயிர் மூலியமா நமக்கு பயன்பாட்டை கொடுக்கும். பூமி தாய் உலகத்துல யார் வேணா மோசம் பண்ணா, பூமி தாய் வந்து யாருக்கும் எப்பவும் மோசம் பண்றது இல்ல. ஏன்னா அந்த பூமி தாய் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த 3 தன்மைகளை நாம் வந்து சரியா வச்சுட்டோம்னா அந்த பூமி தாய் இப்ப இல்ல, நம்ம அடுத்தடுத்த தலைமுறை 7 தலைமுறை ஆனாலும் சரி, 700 தலைமுறை ஆனாலும் சரி, அந்த தலைமுறைக்கும் வந்து ஒரு நல்ல சத்தான உணவு வந்து அந்த பூமி தாய் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிறோம். எனவே உங்க மண்ணை வந்து வளப்படுத்தணும்னு சொல்லி அதிகப்படியான உரங்களை கொடுக்கறத விட்டுட்டு
பயிருக்கு மண்ணில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையா எடுக்க வைங்க. அதுவே வந்து ஒரு வளமான விவசாயமா இருக்கும், ஒரு செழுமையான விவசாயமா இருக்கும், ஒரு செழிப்பான விவசாயமா இருக்கும், ஒரு இரட்டிப்பு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயம்